அண்ணே வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியில நீங்க எத்தனை வருஷமா பயணிச்சிருக்கீங்க? 2019 16 வாக்கு வைக்கிறேன், 19 பயணிக்கிறேன். இப்போ வந்து இடையில பொறுப்பு கொடுத்தாங்க. என்ன காரணத்தினால நீங்க நாம் தமிழர் கட்சியில பயணிக்க முடியும்? நம்ம இனம் நம்ம வந்து இனம் தான் நமக்கு முக்கியம். தமிழ்நாட்டை வந்து இருந்தாதான் நம்ம வரலாறு தொண்டு எல்லாமே பேச முடியும். மொழி இனம் தான் நமக்கு முக்கியமான அரசியல், அதனால பயணிக்கிறேன். மொழி இனம் தான் முக்கியமான அரசியல் அப்படிங்கிறப்போ அதுக்கு நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான அவசியம் என்ன? இல்ல அவருதான் எந்த சமரசம் இல்லாம கொண்டு போறாரு. முன்னேற்றங்கள் வந்து மாப்போசி சிவந்தாயத்தினர் எல்லாம் பண்ணாங்க, தமிழ் அரசுல முன்னெடுத்தாங்க. ஆனா எல்லாரும் சமரசம் பண்ணிட்டாங்க, திராவிட கட்சியோட சமரசம் பண்ணிட்டாங்க. அண்ணன் வந்து சமரசம் பண்ணாம ஒரு நல்ல தூய பாதையில செல்கிறார். அண்ணன் வந்து சமரசம் பண்ணாம தூய பாதையில செல்கிறாருங்கிறத நீங்க எப்ப உறுதிப்படுத்து? இல்ல ஒரு தேர்தல் மூலியமா தான். தேர்தல் மூலியமா அவர் நிறைய திராவிட கட்சிகள், இந்த தேசிய கட்சிகள் வந்து அவர் நெருங்கி நல்லா பேரம் எல்லாம் பேசினாங்க. அவர் எதுக்கும் பிடிக்காம நான் தனியா நிற்பேன், தம்பியோட படையோட தமிழ் தேசிய தத்துவம் சமத்துவம் தனித்துவன்ற கோட்பாடோட இருக்காரு. நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணீங்க. நாம் தமிழர் கட்சியில ஒரு பொறுப்பாளராக பயணிக்கணும்னு ஒரு நிலவரம் வந்திருக்கும். எத்தனை நாள் தோராயமா எத்தனை மாதம் வந்து நாம் தமிழர் கட்சியில பயணிக்கலாமா வேணாமாங்கிற அந்த சந்தேகத்திலேயே போனீங்க? இல்ல அப்பெல்லாம் எடுத்துக்கல. தமிழ் தேசியம்னாலே அது பயணிக்க முடிவு பண்ணிட்டாங்க. தமிழ் தேசியமே ஆரோக்கியமான அரசு. ஏன்னா 4 வருஷம் டைம் எடுத்தேன். நான் இதை வச்சு செய்யல. தமிழ் தேசியம்னாலே அது முன்னத்தில் வரலாறு பார்த்தேன், மாப்போசி இவங்க வரலாறு எடுத்து படிச்சேன். அண்ணன் போறது வந்து அவங்க எல்லாம் சமரசம் பண்ணிட்டாங்க, இவர் பண்ணல. அப்பயோட சேர்ந்து பயணிப்போம் இப்போ உங்களுக்கு சீமான் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு தோன்றது வந்து அவர் ஒரு அரசியல்வாதியா தெரியுமா இல்ல புரட்சியாளர்? அரசியல்வாதி கிடையாது, புரட்சியாளர் தான் தெரியும். சேகுவாரா, பிடல் காஸ்ட்ரோ சமகாலத்துல வந்த வைப்பாங்களா அவங்க மாதிரி இவர் இயக்குனர். அதோட புரட்சியாளர் அவ்வளோ, அரசியல் கூட பிரச்சனை சொல்லலாம். அவர் அடிப்படையில இருந்தே அவருக்கு கட்சியில வந்து நேரில் பாக்குறவங்க வந்து செலவுப்படுத்தக்கூடாது, புத்தகம் தான் கொடுக்கணும், இந்த இது கலை நிகழ்ச்சிகள் அந்த அவர் போற பொதுக்கூட்டங்கள் எல்லாமே மற்ற அரசியல் கட்சியோட இந்த கட்சியில எப்படி பாருங்க அப்படி சுத்தமா 100 விழுக்காடு வேறுபாடா இருக்கும். வேறுபாடு கண்டிப்பா நீங்க மற்ற கூட்டங்கள் நிகழ்ச்சிகளை பாருங்க, மற்ற கொண்டு போய் அரசியல் கட்சியோட கவர்ச்சிகள் இருக்கும். இது வந்து மாற்றம் அப்படி நம்மள தமிழ் ஆதி அந்த அடிப்படையில போகும். ஒரு சில பேர் நேர்காணல சொல்லும் பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு வந்து கூட்டமே வரமாட்டேங்குது அப்படிங்கிற கஷ்டம். இல்ல அது அரசியல் பயன்படுத்தப்பட்டவர்கள் உணர்வாளர்கள் வந்து வருவாங்க, அது கண்டிப்பா அரசியல் புரிதல் இல்ல. இப்ப நம்ம தமிழ்நாடு எடுத்துட்டீங்கன்னா அது சாபக்கேடு வந்து பாத்தீங்கன்னா திராவிட கட்சியில் சாதி மத சாராயம் திரைக்க வச்சுதான் அடிமையா இருக்காங்க. அதோட இப்போ IPL RCB கிரிக்கெட் எல்லாம் தேவையில்லாத ஒண்ணு. எவனோ ஒருத்தர் கோடியா வாங்கிட்டு விழாக்கு இங்க தமிழ்நாட்டுல சண்டை போடுறாங்க. இந்த சண்டை நார்த்ல கிடையாது. அங்க நார்த்ல பாத்தீங்கன்னா விஜய் அஜித் சண்டை போடுறது, அங்க வந்து ஷாருக்கான் இதுதான் சண்டை போடுறது. அங்க நார்த்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வட இந்தியால அவங்க வந்து மொழி இனம் தான். இங்க வந்தாலும் அவங்க மொழி இனம் விட்டு கொடுக்க மாட்டான். அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு இழிவான சின்ன வந்து மொழி இனர் வந்து கிடையாது, தமிழர் வந்து கிடையாது. உண்மைதான், கால நேரத்துல உண்மை. ஆனா ஹிந்திக்காரங்க, மலையாளியோ, கன்னட பேசுறவங்க, எந்த மொழிக்காரங்களும் எந்த நாட்டுக்கு சென்றாலும் அவங்க மொழியும் இனமும் உணர்வோட இருக்காங்க. அது தமிழர்களுக்கு கிடையாது. அண்ணன் வந்து தட்டி எழுப்புறாரு, அவ்வளவு தட்டி எழுப்புறாரு. நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம் தான். இது அரசியல் தாண்டி இயற்கை பத்தி பேசுறாரு. ஆமா, சூழ்நிலை பத்தி நிறைய பேசுறாரு, நல்ல ஆரோக்கியமா முன்னெடுக்கலாம். அவர் பண்ற எல்லா அரசியலுமே தற்சார்பு. முக்கியமான விஷயம் ஓட்டுக்காண்டி அவர் பண்ணல, நாட்டுக்காண்டி பண்றாரு. இல்ல ஓட்டுக்காண்டி அவர் பண்ணலங்கிறப்ப எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, நம்ம நாட்டுல ஓட்டு போட்டாதானே அந்த ஒரு அதிகாரத்துக்கு வர முடியும். அதிகாரம் என்பது சுயமா நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒண்ணு கிடையாதுல்ல. புரியுதா? ஓட்டு வாங்கணும்ல. ஓட்டுக்காக அண்ணன் செய்யலன்னா அப்ப வேற எதுக்காக செய்யறது? தேர்தல் கழிச்சு வாக்குக்காண்டி போனா நிறைய சமரசம் பண்ண முடியும். அதை பாத்தீங்கன்னா இப்ப நடக்கிற நாளைக்கு நடக்கிற நிகழ்வே கூட ஒரு இது. இன்னைக்கு நடக்கிற பொதுக்கூட்டம் பாத்தீங்கன்னா தெய்வேந்திர சமூகம் அவங்க வந்து 100 ஆண்டு காலமா கோரிக்கை வந்து பட்டியலிட சொல்றாங்க. அது பாத்தீங்கன்னா 100 சமுதாயத்தை பாதிக்க பல சமயம் பாதிக்கும். அவர் என்ன சொல்றாரு, எனக்கு வாக்கு வேணாம், தமிழ் வந்து ஒருமைப்படணும், சாதி மதம் சாராயம் திரைக்க வச்சு இதெல்லாம் அறுத்துட்டு தமிழர்கிட்ட உரிமையில நிலையாணிக்கணும்னு என்ன சொல்றாரு. சரியானதான அது? அவருடைய செயல்பாடு அவருக்கு வாக்கு அளிக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா அந்த வாக்கு அளிக்க வேணாம்னு சொல்லி அந்த செய்யறது என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்கிறேன். அதான் அவங்க மக்கள் வந்து சிந்தனை வந்து அரசியல் மயப்படுத்தல. முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டுல வந்து 100க்கு 70% வந்து அரசியல் மயப்படுத்தல. இன்னுமே எம்ஜிஆர் கருணாநிதி உயிரோட இருக்கான்ற ஒரு ஒரு நிலைப்பாடு இருக்கு. அன்னைக்கு ஒரு பாட்டியை கூட்டு பண்ணி கருணாநிதி வராரு, அந்த பாட்டி வந்து கருணாநிதி வராங்க. கருணாநிதி எவ்வளவு ஆச்சு? எம்ஜிஆர் கருணாநிதி இன்னும் உயிரோட இருக்காங்க. சின்னத்தை பார்த்து இன்னும் வாக்களிக்கிறாங்களே, அந்த கொடுமையை. சின்ன யாட்டை இருக்குன்னு பாக்குறதுல ரெட்டையில ஒரு குத்திடுறாங்க, சுதேஸ்வரனா குத்திடுறாங்க. இந்த சின்ன யாட்டம் தான் ஓட்டு போடுறாங்க. கல் இறக்கும் விடுதலை மாநாடு, கல் விடுதலை மாநாடு, அதெல்லாம் தற்சார்பு பொருளாதார வைக்கணும். ஆரோக்கியமான விஷயம். இங்க மட்டும் இல்ல, எல்லா நாடுகளையும் நடக்குது தற்சார்பு பொருளாதார நோக்கி. கல் அருந்திமா அனுபவம் இல்ல? கல்ல குடிக்கிற அனுபவம் இல்ல. சீமான் தான் இறக்க சொல்றாரு, குடிக்க சொல்றாரு, நீங்க குடிக்கல? இல்ல அந்த நிகழ்வுல பங்கெடுக்கல பங்கெடுத்தா கண்டிப்பா இருக்க மாதிரி. இல்ல அது ஆரோக்கியமான பணம் கேரளால அது அனுமதி கொடுத்துறாங்க, அது கூட செஞ்சுட்டு இருக்காங்க. கேரளா இப்ப கோர்ட்ல வந்து வைட்டமின் C வந்து உள்ள இருக்கிற பணம் அது வந்து குடும்பத்துக்கு அறுகிற மாதிரி ஒரு அறை கண்டிட்டு குடும்பத்தோட எல்லாம் பருகிற மாதிரி. அது இயற்கை பணம் தான். கல் வந்து இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவையாரும் அதிகமான மெக்னீசியம் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு, ஜிங்க் இருக்கு, இது எல்லாமே ட்ரேஸ் அமௌண்ட்ல இருக்கு. எல்லாம் கரெக்ட் தான். விழுக்காடு கம்மி, கல்லுல வந்து விழுக்காடு கம்மி, போதை பொருள் தான், அது விழுக்காடு கம்மி. அவ்வளவு. இது இலக்கியங்களே இருக்கு. அதிகமானும் அவையும் கல்லுண்டு பேசி கொண்டு இலக்கியங்களே இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. இப்ப இயற்கை ரீதியான விஷயங்கள் சீமான் அவர்கள் முன்னெடுக்கிறதுனால
இப்ப கல் இருக்கிறவங்க எல்லாருமே சீமானை பத்தி பேசியிருப்பாங்க. கண்டிப்பா ஆடு மாடு மேய்க்கிறவங்க எல்லாருமே சீமானை பத்தி பேசியிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப இவங்களுக்குலாம் இது வரைக்கும் சீமானை பத்தி பேசுறதுக்கான அவசியம் இல்லாம இருந்திருக்கும். இந்த நிகழ்வுங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு அவங்களுடைய கொள்கைக்கு ஆதரவாக புதுசா நிறைய பேர் தேடி வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா வருவாங்க. நிச்சயம் இந்த முன்னெடுப்பு மூலமா படித்த இளைஞர்கள் நிறைய பேர் பாக்குறாங்க. தேடி படிச்சு எல்லாம் அண்ணன் சொல்றது சரிதான், ஓட்டு போடுவோம், பங்கேற்போம் சொல்லி பாக்குறாங்க. எல்லாமே காலையில பாத்துட்டே இருக்கேன். எல்லாம் நிறைய பேர் பாக்குறாங்க. மற்ற செய்தி ஊடகங்கள் நடத்துற கலைகள் கூட்டங்களோட அண்ணனோட கால நேரில் வந்து அதையும் பாக்குறாங்க எல்லாரும். அப்போ ஆர்வம் இருக்கு, அண்ணன் ஆர்வம் இருக்கு, அது வாக்கா மாறணும். அது என்னோட ஆசை. இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்க நாம் தமிழர் கட்சியில பயணிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன காரணம் சொல்றீங்க? அதான் நம்ம சாதி மதம் அதை ஒதுக்கினாலே நம்ம இன்னும் மன உணவு அவ்வளவு இன்னொரு இருந்தாலே போதும். நம்ம தமிழ்நாடு வந்து நல்ல வளர்ச்சி அடைந்த சிங்கப்பூர் மலேசியாவுக்கு மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நல்லா தமிழன் கையில ஆட்சி கொடுக்கும். முதல் முறையா தமிழன் தான் ஆளணும். இப்ப பனை மரம் ஏறுறது ஒண்ணு இருக்குங்க, அதே மாதிரி விவசாயம் பண்ணக்கூடிய வேலைகளும் ஒண்ணு இருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுனால சீமான் அவர்கள் வந்து பள்ளிக்கூடம் போக வேணாம், நீங்க பிற்காலத்தை நோக்கி போங்கன்னு சொல்றாங்க. அது உங்களுக்கு அது தவறான புரிதல். எல்லாருமே தவறான பொருள். எல்லாரும் மருத்துவம் ஆயிட்டு அப்புறம் எப்படி பேஷண்ட்டுக்கு எங்க போறது? நீங்க படிக்க வேணாங்கிறத சொல்றீங்களா? கண்டிப்பா படிச்சவங்க இதை பண்றாங்க. பண்ணலன்னு சொல்லுங்க கேட்கிறேன். படிச்சவங்க எத்தனை விவசாயம் பண்ண போறாங்க செய்யறாங்கிறது கரெக்ட் தான். சீமான் அப்படி சொல்றாரா? படிக்காதீங்க இதை செய்யுங்க. கண்டிப்பா சொல்லல. எந்த இடத்துல அவர் சொல்லல. எல்லாருக்கும் வேலை அவரே சொல்றாரு. படிக்காதவங்களுக்கும் படித்தவருக்கும் அரசு வேலை அவர் சொல்றது அவர் தான். படித்தவருக்கும் படிக்காதவங்க அரசு வேலை. இன்னும் படிக்காம கொள்ள பேர் இருக்காங்க, படிச்சவங்க இருக்காங்க. படிச்சவங்க நிறைய விவசாயம் பண்றாங்களே. அது நவீன இந்த காலத்துல ஏற்ற மாதிரி நவீன தொழில்நுட்ப பயன்படுத்தி விவசாயம் பண்றாங்களே. டிவிகே வந்து ஒரு கோட்பாடு கொள்ளை இல்லாத ஒரு கோட்பாடு இல்லாத அரசு. அது நீண்ட காலம் தேக்க பிடிக்காது. தமிழ் தேசியம் திராவிடம் சொல்லி ஒரு அது யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அது திராவிட கட்சியை ஏத்துக்க மாட்டாங்க, தமிழ் தேசியம் பேசுற கட்சியை ஏத்துக்க மாட்டாங்க. இது வந்து போற கட்சி தான். இது அடுத்த மக்கள் நீதி மையம் மாதிரி இந்த கட்சி மக்கள் நீதி மையம் தான். மக்கள் நீதி மையம், அமமுக இதெல்லாம் இது கண்டிப்பா எந்த விஜய் அவர்களுக்கு ரசிகர் பட்டாளம் ஒண்ணு இருக்குல்ல? கண்டிப்பா அது அந்த ரசிகர் பட்டாளம் போடக்கூடிய வாக்கு சதவீதம் ஒண்ணு. ஆமா, அந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது அவருக்கு முதலமைச்சர் பதவியை போற அளவுக்கு இருக்கா? கண்டிப்பா கிடையாது. அவருக்கு வாக்கு இருந்தாலும் ஒரு 8 to 12 விழுக்காடு தான் விழுகும். அது மூலம் 8 to 12 விழுக்காடு இருக்கும். ரசிக மனப்பான்மை வாக்கு கண்டிப்பா விழுகும். விஜயகாந்த் அளவு வாங்குவாரு. ஆனா அது வாக்கு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாது. அது பயனுள்ள வாக்கு. முக்காவாசி உங்களுக்கு 50 லட்சம் பேர் கணக்கு பண்றாங்க. ஆமா, பயனுள்ள வாக்கு இருக்காங்க. ரசிக மனப்பான்மை இருக்காங்க. அதுல நிறைய பேர் என்னன்னு தெரியல. டிவிகே விஜய் அதுக்கு அவங்களும் அரசியல்மயப்படுத்தல. அது வந்து மக்களை உணர்ந்து அரசியல்மயப்படுத்தினாலும் அரசியல்மயப்படுத்தலைனாலும் வாக்குடைய மதிப்பு ஒண்ணுதான். இப்ப டிவிகேக்கும் தாம் தமிழுக்கும் என்டிகேக்கும் ஒப்பீடு இருக்கு. டிவிகேல வந்து எல்லாருமே விஜயா இருக்காங்க, என்டிகேல வந்து எல்லாரும் சீமானா இருக்காங்க. யாருமே நேருக்கு நேரம் தர்க்கம் பண்ணி விவாதம் பண்ணி வெல்ல முடியல. அதை நீங்க பாக்கணும். டிவிகே வந்து யாருமே இது வரைக்கும் நம்ம கட்சியில இருந்து இயக்கத்துல வந்து யாரும் வெல்ல முடியல. தர்க்க தெரியா எல்லாருமே ஓடுறாங்க. நாம் தமிழர்லாம் எல்லாரும் ஓடுறாங்க. எந்த கேள்விக்கு பதில் இருக்கு அவங்கள்ட்ட. பாப்போம் அரசியல் காலத்துல இது என்ன மாதிரி போகுது. கண்டிப்பா அந்த கருத்துக்கள் நன்றி.